எல்லாருக்கும் வணக்கம். பெட் ஷோ முடிஞ்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேய் படத்தில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குமோ அதெல்லாம் எல்லாமே இருக்குது. மியூசிக் நல்லாயிருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, எஃப்எம்எஸ் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகிற படம். உங்களோட ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது எங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு முதல் படம். எங்களுக்கு இது கணேஷ் பாபு அவங்களோட ஸ்கிரிப்ட் எடுத்து நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம். எனக்கு புதுசாக ஃபஸ்ட்டு படம், கல்யாண டேரக்டர் அவருக்கு ஃபஸ்ட்டு படம், அஞ்சனா ஃபஸ்ட்டு படம். இந்த மாதிரி எல்லாருக்கும் இது வந்து முதல் படமாக இருக்குது. எல்லோரும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். நல்லபடியாக எழுதி படம் நல்லபடியாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வித்தியாசமான முதல் படம். ஃப்ரெண்ட்ஷிப்னாலே வந்து படம் கணேஷ் நல்ல ஆர்டிஸ்ட் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எல்லாரோட முதல் நடிகர் எல்லாரும் சப்போர்ட் கிடைக்கும் நம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புது அப்ரோச் நான் சைக்கிள் பாக்யராஜ் சார் படத்தில் நிஜத்துலேயும் அந்த மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? படத்தில் வச்ச சீன் வந்து சப்போர்ட்டிங் இடங்கள் நாங்கள் போட்டுருக்கோம். பெரிய இழப்பு பற்றி இப்போ அவருக்கு சார் இருக்க வேண்டிய தருணம்
பாராட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது நடக்காமல் போனது பெரிய விஷயம். ஆனால் இந்த ஒரு பார்த்துட்டு இருக்காரு, ஆசீர்வாதம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் இந்த படத்தோட கதையிலேயே அதை பார்த்துருக்கேன். அவரோட கேரக்டர் தான் வித்தியாசமாக இந்த கதையை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவர் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ஆசீர்வதிப்பாருன்ற நம்பிக்கையோட பெரிய இழப்பு எதிர்பார்த்து சார். பல படங்கள் பேய் படங்கள் பார்த்துருக்கோம். எல்லா படத்துக்குமே பேய் காட்டுறப்ப ரொம்ப அழகாக கருப்பாக இருக்கிறவங்களாம் பேய் ஆக மாட்டாங்க. நமக்கு கருப்பாக தான் இருப்பாங்க. இல்லை சார், அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். கருப்பாக தான் இருப்பாங்க. இல்லை சார், அழகாக தான் இருக்கீங்க, கருப்பாலாம் இல்லை. இல்லை சார், அது வந்து நீங்கள் ஹீரோயின். ஆனால் அது இல்லை நட்டி சாரையே அந்த பேய் வளர்த்துது. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸராக வந்து படச்சந்திரக்கு இருக்காருன்னா அது திருப்தி. இல்லைண்ணா, அதான் நாங்கள் நட்டி சார் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கதை, அதாவது அந்த கதை எங்கே தொடங்குது, அந்த இடத்துல பயங்கரமாக இருக்கிற வச்சுக்கோங்க. இது எங்கே தொடங்குதுன்ற ஒரு தொடக்கம் நட்டி சார் மூலமாக தான் அது தொடங்குது. ஸோ அவர் அந்த பாலச்சந்திரன் வந்து போயிடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வர்றது தான். ஸோ அதுலேருந்து அந்த கதையே எங்கே இருக்குது, அவர் ஏன் அந்த பேரை சொல்கிறாரு, ஏன் இங்கேருந்து வருதுன்றது தான் அந்த கதையை ஆகும். ஸோ அதனால் அது முதல்ல தெரிஞ்சதே அவருக்கு. ஸோ ரொம்ப பயமுறுத்திருக்கீங்க, நல்லா இருக்குது. ஆனால் பார்த்ததுக்கெல்லாம் 3 பேரை கொண்டது அப்படின்னா நாங்கள்லாம் உயிரே வாழ முடியாது. நம்ம அது ஒரு அப்ரோச்சாக எடுத்துருக்கோம். அது அது ஒரு கெட்ட அது பார்க்குறது தவிர்த்து அதை தாண்டி போகும்போது அமைதியாக நாங்கள் ரோட்டில் நடந்து போகணும் அப்படின்னு. இல்லை இவங்களும் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு பண்ணுறதுக்காக அப்படியா இருக்கும்னு கூட நான் நினைக்கிறேன். அண்ணா அந்த இடத்துல அப்படி நின்று உட்காந்து பார்த்தா ஒன்றும் காரணம் அதனால ஹீரோ சார், பயத்தை போக்குறதுக்காக பல இடங்கள்ல ஹீரோ வந்து தண்ணி அடிக்காத தம் அடிக்காரு. இன்னைக்கு பேயை பார்த்து பல பேர் பயப்படுறாங்க. இப்படி பயப்படும் போது தண்ணி அடிச்சா சரியாயிடுமா சார்? சரியாக கண்டிப்பாக சரியாக. அதனால தான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம். ஏன்னா அது உண்மையிலேயே சயின்ஸாக ட்ரீட் பண்ணி அது மன ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுன்றதுனால தான் அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அந்த சீனும் அதனால தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி பயத்தில் இருக்கவங்க தண்ணி அடிக்கலாம் தம் அடிக்கலாம்னு சொல்றீங்க. இல்லை, அதுலேருந்து வெளியே வரணும். அதுலேருந்து வெளியே வந்து அடுத்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும். ஸோ அவர் ஹெல்ப் கேட்கணும். ஏன்னா இந்த ஹெல்ப் கேட்கணும். அதுதான் என்னோட அதெல்லாம் வந்து சார் எத்தனையோ பாட்டு கொடுத்து விஜய் சாரோட அப்படி போடு பாட்டியா சார்? அதுதான் நமக்கு கொடுத்துருக்கோம் சாய்ஸாக. அதனால தான் நமக்கு அதே மாதிரி அந்த தோசை தவா புக்கு ரெண்டுமே வந்து இப்போ அந்த கொலையில் வந்து எவிடன்ஸ் வந்து போலீஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் எப்படி அந்த இல்லை, அது எவிடன்ஸுன்றதை விட அது அது இப்போ சில விஷயங்கள் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அது அவரே போய் ஒரு விஷயம் அதை வேணாம்னு சொல்லி தூக்கி போடும்போது கூட அது திரும்பி வந்துடுது. ஸோ அது அந்த மாதிரி தான் ஒரு விஷயமா கேட்குறேன். ஸோ அது கற்பனையாக கூட இருக்கலாம். சார் அதே கேள்வி தான் சார். இளையராஜா சார் பாட்டு போட்ட காப்பிரைட்ஸ் கேட்பாங்கன்றாங்க, அதே பாட்டு ரிப்பீட் பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டு பர்சன் மாட்டி விட்றீங்க. சார் அந்த பொண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்த அந்த கார்த்திக் கேரக்டர் அந்த பொண்ணு எதுவுமே செய்யலையே. கார்த்திக்ங்கிற பேரால் விட்டுடுச்சோ. இவர் பேர் கார்த்திக். அதுதான் அவர் பேர் கார்த்திக். இல்லைண்ணா, அது அந்த பொண்ணு அதான் கிளைமேக்ஸ் மட்டும் ஏன்னா அதை நம்பி தான் இந்த படம் இல்லை இருக்கு. ஆனால் அது வந்து கடைசியில் அது இருந்தது அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ரீசன் டேரக்டர் என்ன வெயிட் பண்ணுது அப்படின்னு. டேரக்டர் டார்க் வந்து சிவன்லேருந்து தான் காட்டுறீங்க. அப்போ கடவுள் காப்பாற்ற தானே செய்யணும். காப்பாற்றத மாதிரி காமிச்சிருக்கீங்க. அவரே பழி வாங்கின மாதிரி வராரு. அவர் வரைகிறாரு. ஓகே, கடவுள் இது பண்ணும்போது கடவுளே வரைஞ்சிட்டாருன்னும் போது அவங்க வந்து பயந்து தானே ஓட செய்வாங்க அடுத்து. ஆனால் அவன் கடவுளையும் மீறி அது வந்து தீய சக்திகள் வேலை செய்யுதுன்ற மாதிரில காமிச்சிருக்கீங்க. இல்லை, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விடுதலை என்பது வந்து இவங்க கிட்ட தான். அவன் எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு எந்த அளவுக்கு அவன் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறான்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. பார்த்துருக்கீங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. அதுதான் கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்க விடுதலை இந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் காமிச்ச சிவன் காமிச்சிங்க. அவர் முக்கியமானது வாஷ் பேஷன் கீழே ஒரு பொருள் எடுப்பார். சிவனோட உருவமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரௌத்திரமாக தான் இருக்கும். ஆமாம், எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு சிவன் மாதிரி தான் அந்த மாதிரி தான் இந்த கதையை பொறுத்தவரை சைக்கலாஜிக்கலாக போகிறதுனால அவன் எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறான் அவன் உண்மையான ப்ரூவ் பண்ணுறதுக்குன்றது தான். இல்லை, அவர் ஒரு பொருள் எடுக்கிறாரு. ஆமாம், அந்த பொருளுக்கான அவர் எங்கே போனார் அது எதுவுமே தெரியல. ஆனால் அந்த பொருள் மட்டும் இருக்குது. யார் வச்சாங்க அப்படின்றது. அது வீட்டில் முன்னாடி இருந்துட்டு ஒரு பண்ணியிருப்பாங்க பாகிரேஜ் சொல்லுவாங்க. அந்த
மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தொடர்ந்து இல்லை பார்க்கறதுக்கு அவர் அரவிந்த் சாமி மாதிரி இருக்காரு, சின்ன வயசு அரவிந்த் சாமி மாதிரி. அவர் வந்து ஒரு லவ்வபிள் பாயாக காமிக்கலாம், ஆனால் எடுத்தோடனே அவரும் சரி, இதுக்கு முன்னாடி காளிதாஸ்லையும் அதே மாதிரி தான் க்ரைமில் பண்ணார். இப்பயும் டார்க்குன்றனால அவர் நல்லா நடிப்பு பண்ணியிருக்காரு இதுலேயும். லவ் கதெல்லாம் வச்சுருந்தோம், இதான் நடிக்கணும் இந்த மாதிரி பண்ணாரு. லவ்லாம் வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா பாட்டு வேண்டாம், எனக்கு டான்ஸ் அந்த மாதிரிலாம் வேண்டாம், நடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இவ்வளோ அழகாக இருக்குது, பேயும் நல்லா அழகாக இருக்குது, ரெண்டும் சேர்ந்து ஒரு டூயட் கேட் வச்சிருக்கலாம். சார் டாடா மாதிரி ஒரு லவ் ஃபேமிலி ட்ராமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் எடுத்துட்டு இந்த பேய் கதையை எடுக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணுற படம் இப்படி இருக்கணும்னு யோசிச்சது அவர் தான் காரணமா? இல்லை இல்லை நான் டாடா பாட்டு இந்த கதை நான் பண்ணணும்னு வச்சுருந்தேன். டாடாவும் டார்க்கும் 2 கதை வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ண 2க்கும் ஏதோ ஒரு பண்ணி தான் டாடா இது சீக்கிரமாக சேனலைஸ் ஆகிடுச்சு. டாடா இந்த கதை வச்சுருக்கப்போ இது இந்த ஆரம்ப காலத்தில் ட்ரை பண்ணி பிச் கேட்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படி ஒரு பிச் கேட் வந்து ஒரு படமாக உருவாது. இவர் வந்து இந்த கதை கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது. டேரக்டரும் சொன்னாங்க, மியூச்சுவலாக அது நடந்துச்சு. இவருக்கு பிடிச்சி டேரக்டரும் சார் நட்டு சார் அது மாதிரி பெரிய ஃபுல் ரோல் எடுக்கிற ஹீரோயினும் கூட இன்றைக்கெலாம் ப்ரொமோஷன் வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் முன்னாடி கொஞ்சம் நேரம் பின்னாடி கொஞ்சம் நேரம் கிட்டத்தட்ட இந்த கெஸ்ட் ரோல் கம்மியாக ரோல் ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் வந்திருக்கீங்க. நான் ஃபுல்லாக வந்து நிற்கிறீங்களே பப்ளிசிட்டிக்கு இந்த பெருந்தன்மையை பாராட்டும். நல்ல டீம், ரொம்ப புதுமையான ஒரு முயற்சி. சைக்கிள் அடிக்கிறது மாடல் வந்து ரீசெண்டாக ஸோ அவங்க எடுக்கிற அட்டம்ப்ட் வந்து நான் அந்த அட்டம்ப்டை பண்ணலைனாலும் இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் நான் பார்த்தேன். பெருமையான ஒரு விஷயம். அதனால தான் வந்து நீங்கள் எந்த ப்ரொமோஷன் ஸ்பெஷலாக இங்கே ஃப்ரீயாக இருக்கிறாங்க மழைக்காலத்துக்கு போட்டு நானாக கட்டு. கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எது இன்ஸ்பிரேஷனாக வந்து நீங்கள் எடுத்தீங்க? கதையை எழுதும் போது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கதையை எழுதும் போது உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷனில் எழுதுனீங்க, ஏதாவது பாதிப்பு இருக்குதா? பத்து நிமிஷம் வந்துடும். ஆமாண்ணா. ஆமாண்ணா. ஓகே அவங்க சொல்லிட்டுங்களா மணிக்கலாம் ஹீரோயின் உங்கள் ஃபேமிலியே வந்து சினிமா துறை சார்ந்தவங்க. எடுத்த உடனே பேய் படம் எப்படி செலக்ட் பண்ணாங்க? வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? ஏன்னா லவ் படம்னா அழகாக எல்லாமே லைக் பண்ணுவாங்க. நட்டி சார்லாம் வேறு இருக்காரு. அப்பா பொறுத்த வரைக்கும் கதை தான் பார்த்தாரு, கதை பிடிச்சிருந்தது அப்பாவுக்கு. பெரிய பெரிய வாத்தியார் நட்டி சார் எல்லாரும் இருக்காங்க, கரெக்டாகவே அப்பாவுக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அது பிரேக் பண்ணால் நல்லது தானே. அப்பா அந்த தாட் தான் எடுத்ததும் ஹாரர் பண்ணால் அடுத்து கெடுப்பாதுன்ற மாதிரிலாம் எனக்கு அதுக்கும் பேயாவே நினச்சிவாங்க அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்படி பாபு சார் மாதிரி மன்வாரன் சார் மாதிரி எல்லாரும் நல்ல ஆர்ட் உருவாக்குறவங்க இருக்கிறனால எனக்கு அடுத்த படமும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கௌதம் கார்த்திக் சாரோட. அதனால எனக்கு அது பெருசாக ஹாரர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதுதான் என்னோட முதல் படி. இதுலேருந்து தான் நான் வளர்ந்து வரணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே.